ஹாய் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக தொலைஞ்சு போன டிரைவிங் லைசன்ஸை எப்படி நம்ம விர்ச்சுவல் டிரைவிங் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விர்ச்சுவல் டிரைவிங் லைசன்ஸ் இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது வேலிடு தான், எங்கேயுமே இன்வேலிடு அப்படிங்கிறது கிடையாது. லைசன்ஸ் இல்லை அப்படின்னாலும் சரி, இந்த மொபைலில் இந்த விர்ச்சுவல் டிரைவிங் லைசன்ஸை காமிச்சே நீங்கள் எல்லா இடத்துலையும் வேலிடு தான், வேலிட் டாக்குமெண்ட் ஓகேங்களா. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அண்ட் உங்களோட டேட்டா பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த விர்ச்சுவல் டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்க முடியும். இது உங்களுக்கு அதாவது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியாது அப்படின்னா எப்படி உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஆன்லைனில் எடுக்கிறது அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியலை அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அண்ட் டேட்டா பற்றி வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். Mparivahan அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா சஜஷன் காமிக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் தான், ரெட் கலர் லோகோ. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு 16 MB 16 MB தான் வரும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படிங்கிறத நம்ம லைனாக கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஆப் டவுன்லோட் ஆனோடனே எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பற்றி நான் சொல்கிறேன். அதோட இன்டர்ஃபேஸை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே ஓப்பன் கேட்குது. இப்போ ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், வழக்கம் போல். கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்தோடனே எனக்கு லாங்குவேஜ் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும், சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணால் தான் எந்த சர்வீஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்காக இருக்கட்டும், அதாவது டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்க முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணோடனே சைன்இன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரையும் OTPயும் கொடுத்து ஃபஸ்ட்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேமும் பார்த்தீங்கன்னா கேட்கும் ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்து சென்ட் OTP கொடுத்தோடனே OTP ரிசீவ் ஆச்சு. இந்த OTPயை பார்த்து இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்தேன்னா என்னோடய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு எல்லாமே இதில் ஷோ ஆகிட்டு இருக்குது, என்னென்ன சர்வீஸ்லாம் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா புக் மார்க்கில் என்னோடய டிரைவிங் லைசன்ஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸை பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். எந்த இயர் பார்த்தீங்கன்னா வாங்கினீங்க, எந்த இயர் வேறு வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாமே இருக்கும். இதில் உங்களுக்கு உங்களோட டிரைவிங் லைசன்ஸை சர்ச் பண்ணணும் அப்படின்னா DL சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 டேஷை கிளிக் பண்ணிங்கன்னா DL சர்ச் அப்படிங்கிற DL டேஷ்போர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் DL நம்பர் டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். அதுக்கு கீழே உங்களோட டேட்டா பற்றி என்டர் பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதன் மூலமாக எடுத்துக்க முடியும். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியலை அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா. அதை ட்ரை பண்ணி அதை போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிலேருந்து உங்களால் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. வாங்க இப்போ என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்குது, சர்ச் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே கேட்கும், அதாவது ஒரு செக்யூரிட்டி ரீசன்காண்டி. ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். உங்களோட நேமு, உங்களோட லைசன்ஸ் வேலிடிட்டி, என்றைக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ், RTO டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் மார்க்கில் சேவ் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பற்றி கேட்கும். ஸோ டேட்டா பற்றி மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட புக் மார்க்கில் பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆயிரும்
ஓகேங்களா. இப்போ டிஎல் டேஷ்போர்ட் போனீங்க அப்படின்னா உங்களோட புக் மார்க்கில் நீங்கள் வந்து சேவ் பண்ணது அது டிஃபால்ட்டாக அங்கேயே இருக்கும். இந்த QR கோடை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த QR கோடு மட்டும் டவுன்லோட் ஆகும். இந்த QR கோடு எனக்கு எதுக்கு அப்படின்லாம் வந்து கேட்க முடியாது. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இதில் இருக்கிற மாதிரியே அங்கே வந்து ஷோ ஆகும். இதுதான் இதில் உள்ள ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பயன்படுத்திக்க முடியும். எல்லா இடத்துலையும் வேலிடானது இது டாக்குமெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் இதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பை.